ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக முருங்கைக்கீரை தண்ணி சாறு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தண்ணி சாறு பார்த்தீங்கன்னா வாய் புண்ணு உள்ளவங்க, வயிற்று புண்ணு உள்ளவங்க, வயிறு எரிச்சல் உள்ளவங்கலாம் இதை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கழுவுன தண்ணிங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் அரை மூடி தேங்காய், 3 வரமிளகாய், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நம்ம நைஸாக இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம அரிசி கழுவின தண்ணியில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. நான் எல்லாத்தையுமே போடுறேன் பாருங்கள். அதே போல் மிக்சியும் கழுவி கொஞ்சமாக நான் ஊற்றிட்டேன். 2 தக்காளி பழம் பெருசாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் போட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம தக்காளி பழத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இப்போ கரைச்சி ரெடியாக இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரசப்பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த போட்டு நீங்கள் தண்ணி சாறு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம தாளிச்சிடலாம். 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம கரைச்சி வச்சது வதக்கந்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். 1/2 கப்புங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் எல்லாத்தையுமே முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ரொம்ப கீரையை கொதிக்க விடக்கூடாது. இந்த பச்சை மணம் அப்படியே இருக்கணுங்க கலரு. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. கீரையை போட்டதும் ஒரு 5 செகண்டுக்குள்ளே இறக்கிடணுங்க. இப்போ நான் ஒரு பவுலில் நான் ஊற்றி காட்டுறேங்க. ரெடி ஆயிடுச்சு தண்ணி சாறு. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். சூப்பரான ரெசிபிங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வீட்டில் உள்ளவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வயிறு எரிச்சல், குடல் புண், வாய்ப்புண் உள்ளவங்களுக்கு இது சிறந்த மருந்துங்க. வாரத்தில் 2 முறையாவது முருங்கைக்கீரை தண்ணி சாறு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.